ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவி ஃபேமிலி. நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்களோட ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ ஆமாங்க, நாங்கள் 2வது கன்சீவாக இருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் ஜெண்டர் ரிவீல் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பாப்பாவை கன்சீவாக இருக்கும்போது ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் பண்ணலை. ஸோ இந்த டைம் எங்களுக்கு வந்து இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. ஸோ என்னடா ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க, நான் மட்டும் இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பெருசாக யாரையுமே நாங்கள் கூப்பிடல. ஜஸ்ட்டு நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஆனால் வீடியோ காலில் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால வீடியோ காலில் அம்மா, அப்பா, அத்தை, மாமா, ஸோ என்னோட கூட பிறந்தவங்களும் என் ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்களும் மட்டும், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிடல. ஜஸ்ட்டு ஃபேமிலி பீப்புள்ஸ் மட்டும் நாங்கள் வந்து ஒரு ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன் வீடியோ காலில் பண்ணோங்க. ஸோ வீட்லேயே சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அதனால் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஆட்கள்லாம் இல்லை. ஸோ நாங்களே என்ன பண்ணோம் அப்படின்னா டைமர் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். ஸோ அப்படியே எங்களோட வீடியோவும் நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒழுங்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாலாம் இருக்காதுங்க. சிம்பிளாக எங்களோட மனசோட சந்தோஷத்துக்காக பண்ண ஒரு விஷயம். ஸோ நாங்கள் இது எப்போ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிசம்பர் 31, 2023 பண்ணோங்க. ஸோ கரெக்டாக நியூ இயருக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவை ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறமாவும் எனக்கு நிறைய அந்த ஹெல்த் இஷ்யூ, ப்ரெக்னென்சி இஷ்யூலாம் இருந்தது. ஸோ அதனால நான் வந்து இந்த வீடியோ வந்து பெருசாக அப்லோட் பண்ணலை. சரி, குழந்தையெல்லாம் பிறந்து முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இது ஒரு மெமரியாக வச்சுருக்கலான்னு தான் நினச்சேன். சரி, இருந்தாலும் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நாங்கள் வந்து அவங்களெல்லாம் எடுத்துருக்க மாட்டோம். அதாவது எங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அவசரமாக நடந்தது. ஸோ பர்சனலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்து வச்ச வீடியோங்க இது. லேப்டாப்பில் வாட்ஸ்அப் காலில் எல்லாருமே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் எத்தனை பாய் எத்தனை கேர்ள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் பாய் தான் சொன்னாங்க, 2 பேர் மட்டும்தான் கேர்ள் சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் பாயா கேர்ளான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பாருங்க. பாயா? சரி, நீ ஒண்ணு, கண்மணி சரியா? உங்களுக்கு அப்ப இந்த 2 இங்க யாரலாம்? அவி கேளு கேளு, பாய் யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு கேளு. யாரெல்லாம் பாய்? சரி, அத்தை என்ன சொல்றாங்க? பையனா பொண்ணா? பையன். அங்க 2 அப்ப ஆச்சராவும் தம்பியும் என்ன எல்லாரும் வேண்டாம் போல இருக்கு. சரி, அண்ணி கேர்ள், ஒரு கவுண்ட் தான் கேர்ள் வந்திருக்கு. அங்க 4 பாய் ஒரு கேர்ள். ரோகித் என்ன? கேர்ள். ஹரிணிமா பாய். 5 பாய் 2 கேர்ள். அடுத்தது அப்பா உனக்கு பையனா பொண்ணா? ஒண்ணு சொல்லுப்பா, பையன் பொண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. பையனா? அம்மா எங்க? அம்மாக்கு 6 பாய் 2 கேர்ள். நாங்கள் எவ்வளோ சொதப்பல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து அவங்க சொல்கிறத நாங்கள் வந்து வீடியோ எடுத்துருக்கோம். ஆனால் அது கூட பண்ணாமல் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக அவங்க சொல்கிறது மட்டுமே கேட்டுட்டு இருந்தோமா. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுங்கிறதையும் மறந்துட்டோம். வீடியோ அது பாட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம், நாங்கள் இங்கே பேசிகிட்ருக்கோம். ஸோ எங்களால் அவங்கள யாரையுமே நாங்கள் கவர் பண்ணலன்றதையே நாங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணேன். என்ன? சரி சரி, அவிய கூப்பிட்டு அந்த இதை கிளிங்க பாப்போம். அவிய போயிட்டு ஒண்ணா இது பண்ணு பாப்போம். அவி இங்க வா. அவி இது கட் பண்ணு. தெரியுதுல இது? வா, இது வந்து எடு பாப்போம். வா. அம்மா இத ஸ்டாப் பண்ணு. போ அவி போ. அவி இது எடு பாப்போம். ஏறு. இது எடு பாப்போம். இதுல என்ன இருக்கு சொல்லு. எடுங்க. அது என்னது தெரியுதா? எல்லாத்தையும் எடுக்கிறான். ஐயோ, சீக்கிரம் எடுத்தது எல்லாத்தையும்.
இரு 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 இது என்ன சரி அவ எல்லாத்தையும் எடுக்கட்டும் ஒதுக்கி எடுக்கட்டும் குட் எல்லாமே இப்படிதான் இருக்கு ஃபைனலா எது வருது பாப்பா எஸ் இட் இஸ் அ பாய். எல்லாரும் கேட்ட பையன் தாங்க. ஆமாம், எங்களுக்கு பையன் பிறக்க போகிறான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிளம்ஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி எல்லாருக்கிட்டே கேட்டு ஒரு இது பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பாப்பா வந்து அந்த அளவுக்கு இது பண்ணல. சரி ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடகடன், அதாவது கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே நடந்துருச்சு. ஸோ அந்த பலூன் அவங்க பாப்பப் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு டவுட்டு, ஒழுங்காக தான் வீடியோ தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாவும் வந்து அந்த பாப்பப் பண்ண உடனே ஷீ இஸ் ரியலி ஹாப்பி. ஸோ ஃபைனலி இட்ஸ் அ பாய். ரெண்டே பேர் தான் பொண்ணு கேட்டீங்க. ஆமா இங்க வீடியோ இப்போ எல்லோரும் ரெண்டாவது குழந்தைக்கும் வளகாப்பு பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து வளகாப்பு பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வளையல் போட்டு விடணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தாங்க. வளையல் வாங்கிட்டு அவரும் பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து எனக்கு போட்டு விட்டாங்க. இது எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்து எனக்கு 2 கையிலையும் வளையல் போட்டு விட்டாங்க. இதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஸோ 2வது குழந்தைக்கு நம்ம வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நாங்கள் பண்ணலை அப்படின்னாலும் எனக்கு வந்து என் ஹஸ்பண்டும் என் பாப்பாவும் வளையல் போட்டு விட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ எங்களோட வளகாப்பு ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த மாதிரி சிம்பிளாக ஹஸ்பண்டும் பாப்பாவும் வச்சு. வெயிட் பண்ணு அப்பா போட்டேன். ஓகே Thank you. அவ்வளவுதானா? லாஸ்ட் டைம் அவிக்குமே நாங்கள் ப்ரெக்னன்சி ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கல. ஆனால் சீமந்தத்தில் அவங்க எடுத்த ஃபோட்டோஷூட் இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் நாங்கள் வந்து ப்ரெக்னன்சி ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கல. வீட்லேயே சும்மா ஃபோட்டோ எடுத்தோம். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த வளையல் போட்டதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமோ, வயிறில் இருக்க குட்டி பையனுக்கு எவ்வளோ சந்தோஷமோ, அதை விட எங்கள் பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஸோ அதை பார்த்து எங்கள் 4 பேத்துக்குமே பயங்கர சந்தோஷங்க. ஸோ இது போல் வீடியோக்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye. Love you. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.